பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நிறையா முயற்சி பண்ணுறேன், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதில் ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்க போகிறார்? மிக ஆசீர்வாதமான தேவ தயவு உங்களை நிரப்ப போகிறது. ஏசாயா 30வது அதிகாரம் வசனம் 23, 24 அந்த தேவ செய்தியை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். நீங்க என்ன காரியத்தில் முயற்சி செய்றீங்களோ, நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, எவ்வளவு பிராக்டிஸ் எடுக்கிறீங்களோ, அதுல இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல கடந்து வருகிறது. நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும். ஒரு உழவன் நிலத்துல விதையை விதைக்கிறார். ஏற்ற காலத்துல அந்த ஆசீர்வாதமான அந்த சூழ்நிலைக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மழையை என் ஆண்டு கொடுக்கிற பொழுதுதான் அந்த இடத்துல விளைச்சல் உருவாகிறது. நீங்க எந்த இடத்துல கண்ணீரோடு விதைக்கிறீங்களோ, நீங்க கம்பீரமா இருக்கும்படியா என் ஆண்டவர் அந்த ஏற்ற காலத்தின் மழையை அவர் பெய்ய பண்ணுவாருங்க. அந்த ஏற்ற காலத்தின் மழை உங்களுக்காக கடந்து வரும். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எடுக்கிற ஸ்டடீஸ்ல, நீங்க எடுக்கிற எஃபர்ட்ல, நீங்க செய்கிற வேலையில, நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல, ஊழியத்திற்காக நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க விதைத்து கொண்டே இருங்க. நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும். ஹல்லேலூயா. உங்களுடைய விதைக்கு ஏற்றபடி நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ, கர்த்தர் சமூகத்தில் ஆண்டுக்கென்று கொடுக்கிற தசமபாகம், ஆண்டுக்கென்று கொடுக்கிற காணிக்க, அதற்கு பிறகு இந்த சேமிப்பு தான் இருக்குது. இது ஒரு நல்ல சேமிப்பு, ஒரு சேவிங்ஸ் சிஸ்டத்தில் நான் கொண்டு போறேன்னு சொல்லி ஒரு சின்ன அளவில் செய்ய ஆரம்பித்திருக்கிறீங்க. கர்த்தர் ஆசீர்வாத மழையை கொடுக்க போறார். நீங்க தேவனுடைய கட்டளைகள்ல பிரியமா இருந்து தேவனுடைய காரியங்களை நேர்த்தியா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எல்லா வகையிலையும் செழிப்பாய் மாற்ற போகிறார். நீங்க ஒரு நாள் ஒரு சில காலங்களுக்கு பிறகு திரும்பி பார்க்க போறீங்க. என் லைஃப்ல எப்படி இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு வந்தது, எப்படி இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வந்தது, எப்படி நீங்க பெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்கள் பெருக்கத்தின் காலம் உருவாகிற நாள். கர்த்தர் உங்களை பெருக்கத்துக்கு நேராக கொண்டு போகிற நாள். வலதும் இடமும் நீங்கள் இடம் கொண்டு பெருகும்படியா என் தேவன் கிருபையை கொடுப்பார். கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்களை நிரப்போ. இந்த வசனத்தின்படி எந்தெந்த இடத்துல விதைச்சிருக்கிறீங்களோ, நீங்க ஊழியம் செய்யும்படியா எடுத்த ஒவ்வொரு பிரயாசத்திலும் கர்த்தர் விளைச்சலை கொடுத்து ஆசீர்வாதத்தின் மழையை கொடுத்து ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குறார். நீங்க எந்தெந்த எஃபர்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்களோ, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எந்த இடத்துல முயற்சி செய்து பிராக்டிஸ் பண்ணீங்களோ, எல்லா காரியத்திலும் நீங்க முயற்சி எடுத்து விதைத்த ஒவ்வொரு இடத்திலும் நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும். தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய முயற்சியின் மேல கடந்து வருகிறது. உங்கள் முயற்சி எல்லாவற்றையும் என் ஆண்டவர் செழிக்க செய்கிறார். ஒரு சில காரியங்கள்ல எனக்கு 1 மடங்கு லாபம், 100% லாபம் வரும்னு வைக்கிறீங்க. 3 மடங்கு லாபத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. யூ வில் ரிசீவ் 300% ப்ராஃபிட். எப்படி பாஸ்ட் எனக்கு நடக்கும்? கொடுப்பாரு பாருங்க. உங்க வேலை இடத்துல 3 மடங்கு ஆசீர்வாதம் உள்ள வேலையில கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் மேலாக உயர்த்துகிறவர். அவர் தெரியாதங்க. ஆண்டர் மட்டும் நம்ம மேல பிரியம் கொண்டா அவர் எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி உயர்த்துவார் தெரியவே தெரியாது. ரெகபோத் ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற அனுக்கிரகம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவ தயவு, அப்பாவுடைய நடத்துதலின்படி இந்த ஊழியத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்கள் 40 நாள் ஜெபங்கள் நாங்கள் ஜெபித்த ஜெபோ ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த நிலத்தில் விதைக்கு மழையை கொடுப்பது போல ஆசீர்வாதமான நீரூற்றுக்கள் உருவாகி வருவதை பார்த்து கர்த்தரை துதிக்கிற அதே ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் உருவாகும். அதே ஆசீர்வாதம் நீங்க எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் மழையை தருவார். ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதமான மழை உங்களை நிரப்போ. நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க, எல்லாவற்றிலும் செழிப்பீங்க. கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். பெருக்கத்தின் காலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.